அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி போன சிஎஸ்கே மேட்ச்சில் ரொம்ப கொடூரமாக விளாண்டாங்க 127. அதுக்கு பதிலடி கொடுப்போமா, ஃபேன்ஸை வந்து திருப்திப்படுத்துவோமா அப்படிங்கிற ஒரு களத்தில் தான் நாமளும் இருக்கோம். அதே மாதிரி சிஎஸ்கேவும் இருப்பாங்க. ஸோ அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நேற்று நம்ம கணிச்சிருந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் வந்து நல்லா விளாண்டுருந்தாங்க, நல்லா ஃப்ளாப்பும் ஆயிருந்தாங்க. நம்ம சொன்ன மாதிரியே மேட்ச் மட்டும் நம்ம கேகேஆர் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம், ஆனால் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருச்சு. ஸ்டில் நம்ம வந்து என்ன நினச்சிருந்தோம்னா, லைக் ஃபஸ்ட் பேட்டிங் அதாவது ஃபஸ்ட்டு பிடிச்ச ஃபின்னாலன் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நேரம் நிற்பாருன்னு நினச்சோம். பட் ஆனால் அவர் ஒரே ஓவர்லேயே போயிட்டார். பட் எதிர்பார்த்த நிறைய ரன் அவர் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்குமே நிறையா நம்ம கரெக்டான பிளேயர்ஸ் ப்ரிடிக்ஷன் கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் ஏதாவது பிளேயர்ஸ் உள்ளே வராங்க, அதாவது பிரசாந்த் வீர் உள்ளே வராரு, இல்லைனா வேறு ஏதாவது பிளேயர்ஸ் உள்ளே வராங்கன்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் போடுவோம். அதுலேயுமே வந்து நீங்கள் இந்த டீம் ட்ரீம் டீம் போடுங்க, நம்ம ஒரு 5 ட்ரீம் டீம் சஜஸ்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து லாபங்கள் வரும். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் கொடுக்கும். சரி, இன்றைக்கி யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்துராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சங், ஸ்ரேயஸ் ஐயர், பிரப்சிம்ரன் சிங், ஜேவியர் பார்ட்லெட், அப்புறம் கூப்பர் கொனாலி, இவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து குட் பிக்ஸ்ன்னு சொல்கிறவங்களெல்லாம் வந்து நீங்கள் நம்பி எடுக்கலாம். ரிஸ்கி பிக்ஸை கூட எடுக்கலாம். அவாய்டை மட்டும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம போன சீசன்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கேட்டகரி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருந்திருப்போம். அதனால் இந்த தடவை அதெல்லாம் எடுத்துகிட்டு 3 கேட்டகரி தான், எடுக்கலாமா வேணாமா இல்லை ரிஸ்க் உங்கள் கையில் நான் விடுறேன் அப்படிங்கிற 3 கேட்டகரியில் மட்டும்தான் தருவேன். குட் பிக்ஸு, ரிஸ்கி பிக்ஸு, அவாய்ட் பிக்ஸ். அவாய்ட் நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. சரி, இப்போது குட் பிக்ஸில் வந்துட்டு வைஷாக் விஜயகுமார் அவருமே இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிஸ்கி அண்ட் கேம்பிள், இதில் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ரிஸ்க் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்ட். இதில் வந்து ஆயுஷ் மாத்ரே அவர் இன்றைக்கி ரிஸ்கி பிக் தான். நீங்கள் எடுக்கிறது எடுக்காத உங்கள் விஷயம். பட் ஆனால் சிவம் தூபே 75% முக்கால்வாசி அவர் இன்றைக்கி நல்லா தான் விளையாடுவார். நூர் அகமத் இன்றைக்கி ரிஸ்கி பிக்கு. மேத்யூ ஷார்ட் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா 75% ரிஸ்கின்னு தான் போட்டிருக்கு. கலீல் அகமத் 75% நல்லா விளையாடுவார். மேட் ஹென்ரியுமே வந்துட்டு 75% வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான், கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. இதில் நான் என்ன சொல்லுவேன்னா, மேத்யூ ஷார்ட்டு, மேட் ஹென்ரி, அப்புறம் நூர் அகமது, ஆயுஷ் மாத்ரே இவங்களை வந்து செகண்ட் பிளேஸில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் நீங்கள் மீதி இருக்க குட் எடுத்துக்கலாம். அதாவது 75% குட்டு நான் சொல்கிறேன்னு வைங்களேன். அகில் ஹுசைன், அப்புறம் சர்ஃபராஸ் கான், ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹல், ஹர்ஷ்தீப் சிங்லாம் வந்து ரிஸ்கி பிக்குங்கிற மாதிரி காட்டு ஜோதிட ரீதியாக. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், அப்புறம் சஷாங்க் சிங். மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் 75% குட் இருக்குது, நீங்கள் அவங்கள எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதா நீங்கள் யோசிச்சு எடுத்துக்கோங்க. 75% குட்டுன்னு இருந்ததுன்னா அவங்கள எடுக்கலாம். அடுத்ததாக நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இதுலேயுமே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, உங்களோட இன்ட்யூஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அது மூலிமா இந்த ரிஸ்கி கேம்பிளில் இருக்கிற பிளேயர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நம்ம குட்லேயே வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் கொடுத்துட்டோம். அதை மீறி உங்களுக்கு தேவைன்னா இந்த ரிஸ்கி கேம்பிள் எடுத்துக்கோங்க. நேஹல் வதேரா, பிரியன் ஜாரியா இவங்க 2 பேருமே இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்கி தான். உங்களுடைய சாய்ஸ்க்கே விட்டுடுறேன். அது போக இப்போ நம்ம அவாய்ட் கேட்டகரி வருவோம். ஸோ இது என்ன தான் நம்ம ஜோதிட கணிப்பாக இருந்தாலும் கடைசியில் விளையாடுறது வந்து அந்த நிறைய விஷயங்கள் உள்ளே வரும். கார்த்திக் சர்மா, ஜேமி ஓவர்டன், மார்க்கோ யான்சன் இவங்க எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி அப்சல்யூட் அவாய்ட். சரி, நம்ம ஜோதிட ரீதியாக எடுக்கும் பொழுது அவங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இல்லையா அப்படிங்கிறத மட்டும் எடுத்துருவோம். ஆனால் அவங்க இன்றைக்கி நல்லா விளையாடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து கிரவுண்டு பிச் இருக்குது, எழுத்தாப்பில் யார் பவுல் பண்ணுறான்னு இருக்குது, ஓனரோட ஜாதகம்லாம் பார்க்கணும், கேப்டனோட ஜாதகம் பார்க்கணும். சரி, இப்போ நான் டீம் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிஎஸ்கேல ஒரு 2 பிளேயர் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற 2 பிளேயரோட, பஞ்சாப் கிங்ஸில் ஒரு 5 பிளேயர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி பஞ்சாப் கிங்ஸுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. அடுத்ததாக இன்றைக்கி வந்து ஆயுஷ் மாத்ரே, கார்த்திக் சர்மா, ஜெய்மி ஓவர்டன் இவங்க 3 பேருக்குமே நல்ல அருமையான நல்லா விளையாடுவாங்க. அதுவும் 2 இன்னிங்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி நல்லா விளையாடுவாங்க. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, பாக்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க நல்லா விளையாடுவாங்க அர்த்தம், பாக்ஸ் இல்லாத இடத்துல அவங்க நல்லா விளையாட மாட்டாங்க. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாரு அப்படின்னா 2வது பகுதியில் நல்லா விளையாட மாட்டார். இதே செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாருன்னா 2வது பகுதியில் நல்லா விளையாடுவார். எடுத்தோடனே ஒரு ஓப்பனர் வந்தார்னா நல்லா இருக்காது, ஒரு 10 ஓவர் கழிச்சு வந்தார்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த புரிதலில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேறு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. முதல்ல நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டாஸ் போட்டதுக்கப்புறம் நிறைய பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் மாறிச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.